ஆமையே ஆணைக்கு ஆனழக அவர் அரணாருக்கு ஒப்பிடலாம். ஆமா செக்க சிவப்பழகும் ஐயா செந்தூர பொட்டழகும் வங்கி தலையழகே மாயாண்டி வாடாமல்லி பொட்டழகே ஆமா கோர தலையழகே ஐயா குங்குமுக பொட்டழகே ஆமையா அப்பேற்பட்ட வடிவங்களை எடுத்த மாயாண்டி மாயாண்டி ஆகாயம் பூமிக்குமா ஆங்கார வடிவத்தை எடுத்தார். சரி, நம்ம இப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்தோம். ஆமா நம்ம மையான கரைக்கு போகணும்னா என்ன நம்ம மையான கரைக்கு எதுக்கு போறோம்? மையான கரைக்கு மாண்ட பணம் திங்கிறதுக்கு. மாண்ட பிணத்தை திங்க போறோம். ஆமா அப்ப போற வழியெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்குமே. இருட்டா இருக்கும்னா அந்த பையன் பேட்டரிய கொண்டு வந்தாலும் சுடலைக்கு கொடுக்கலாம். ஆமா லைட் வச்சிருக்கலாம். அவன் லைட் எங்க கொண்டு போனா? அப்ப பேட்டரி லைட்டே கிடையாது. அப்ப பேட்டரி லைட்டே இல்ல பத்தியா? ஆமா அதுக்கு தான் சுடலைக்கு ஆனப்பந்தம் கொடுத்திருக்காங்க அந்த காலம். ஆமையா அந்த காலத்துல ஆனப்பந்தம் அந்த மாதிரி பெட்மாஸ் லைட் இந்த சீரிஸ் லைட் மெர்குரி லைட் எல்லாம் கிடையாது. செனமோட்டர் எங்கயா இருக்கு? என்னைக்கு குட்டி போட போகுது? அப்படியா? அது ஜெனரேட்டர்ப்பா. ஆமா அவனுக்கு தெரியல. செனமோட்டர்னது நான் குட்டி போட போகுதுன்னு பார்த்தேன். ஆமா மோட்டர் குட்டி போடுதுல. சரி மாயாண்டி சுடலை நம்ம இப்படியே போனா ஆமையே இருட்டுக்குள்ள நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா கையில பெரிய பெரிய ஆயுதம் நமக்கு வேணும். இடுப்புக்கு சல்லடை வேணும், தலைக்கு குல்லா வேணும், ஆனப்பந்தம் வேணும், பெரிய வீச்சருவா கையில வேணும். இதுக்கெல்லாம் நம்ம யாரை அழைக்கலாம்? ஒரு தோப்பு காவலாளியா இருந்தா கையில என்ன வச்சிருப்பாரு? கையில நல்ல நெத்தி மட்டத்து கம்பு வச்சிருப்பாரு. இந்த கையில ஒரு அருவா வச்சிருப்பாரு. நெத்தி மட்ட கம்புனா ஒரு ஆளு வந்தாலும் ஓங்கி ஒரு குடுப்பு கொடுத்தா போதும். ஒரு அப்படியே ஒரு வீச்சு வீசி ஒரு அறுப்பு கொடுத்து ஓட்டாருன்னு வை மண்டையில. அப்படித்தான் அப்படி ஒரு கம்பு. அது போக பெரிய வீச்சு அருவா ஒண்ணு வச்சிருப்பாங்க. பெரிய அருவா வச்சிருப்பாங்க. உங்களை தோப்புக்குள்ள விரட்டினாங்க பாரு. அத மாதிரி விரட்டதுக்கு. ஆமா ஆமா அது மட்டும் இல்ல, ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தா கையில ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அது போக ஒரு நெத்திமட்ட கம்பு இருக்கும். அப்போ இத்தனையும் இல்லாம நம்ம எப்படி மையான வேட்டைக்கு போக முடியும்? அதுக்கு என்ன துப்பாக்கியவையா கொடுக்க முடியும்? துப்பாக்கியும் இல்ல அந்த காலம். ஆமா கிடையாது. அப்பந்தான் மாயாண்டி பார்த்தார். இதற்கெல்லாம் நாம யாரை வரவழைக்க முடியும் என்று சுடலை என்ன செய்கின்றார் தெரியுமா? எப்படி? ஆண்டவன் தான் மாயாண்டி, ஆண்டவன் தான் மாயாண்டி, அரணார் மகன் சுடலை, அரணார் மகன் சுடலை குபேரன வரவழைத்து புல்லாவ மாட்டுவாரா, சாம்பல் சிவன வரவழைத்து சல்லடமா மாட்டுவாரா, அக்கினி தேவனை ஆனப்பந்தம் கொடுத்துவார்,
அச்சாரம் அச்சரம் பின்புறத்து சுங்கலில் பிரம்மதேவன் அச்சாரம் ஆமா வலதுபுற சுங்கலில் ஐயாவுக்கு வாயுதேவன் அச்சாரம் அச்சரம் இடதுபுற சுங்கலில் அவளுக்கு ஏமனோட அச்சாரம் ஆமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்தியப்பு சல்லடம் சல்லடம் பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சிப்பு சல்லடம் ஆமா அள்ளி வைக்கும் கால்களுக்கு அவருக்கு அரளிப்பு சல்லடம் ஆமையா இப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்த மாயாண்டி மயாண்டி முறுக்கு மீசையும் ஆமையா முண்ட கண்ணும் ஆமா ஓங்கின கையோடு உருகின வாளோடு ஆமா ஐயா கிழக்கு முகமா எப்படி இருக்காரு ஆமா பார்க்க அப்படி ஒரு அம்சமாய் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்காரு இதை போலவே என் மாயாண்டி சுடலை உடலை மாயான கரைக்கு வருகின்ற நேரத்தில் ஆமா அங்க யார் இருக்கிறா தெரியுமா யாரு அங்கே ஆனக்குட்டி ஐயர்மா ஆனக்குட்டி ஐயர்மா அழகு மகா பாப்பா அவளும் தலைமகன் அவ அம்மாளும் தலைமகன் ஆட்சியரும் தலைமகன் மாயாண்டி மாயான கரைக்கு வரும்போது ஆனக்குட்டி ஐயர் மகா அமையே அவளும் தலைப்புள்ள சூலியா சரி வளகாப்பு போட்ட மகா வீட்டுல இருக்கா இருக்க 8 மாத கர்ப்பிணியாகப்பட்டவள் ஆமா அவளும் தலைப்புள்ளையா பிறந்தவா பிறந்தவ அவ அம்மாளும் தலைப்புள்ள ஆமா அவ ஆசியும் தலைப்புள்ள ஆமா பூட்டியும் தலைப்புள்ள ஓட்டியும் தலைப்புள்ளதான் ஆமா ஓட்டிக்கு பிறகு உறவு கிடையாது ஓட்டிக்கு பிறகு உறவு இல்லையா ஆமா இப்ப உள்ள நேரத்துல அண்ணன் தம்பிக்கே அமையே பாதி 20 வயசு வந்தாச்சுன்னா யாருன்னு தெரியல ஆமா 5 வயசுல அண்ணன் தம்பி ஆமா 10 வயசுல பங்காளி பங்காளி 20 வயசுல நீ யாரோ நான் யாரோன்னு போறாங்க அமையே அந்த காலத்துலதான் ஓட்டிக்கு பிறகு உறவு இல்லைன்னாங்க இப்போ அதுவுமே இல்ல 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 அப்போ மாயாண்டி சுடலை வருகின்ற நேரத்தில் நேரத்துல அந்த ஆனக்குட்டி ஐயர் மகா தலைப்புள்ள சூழி ஆமா வாசலிலே அம்மா இருந்து கொண்டிருந்தார் இருக்க மாயாண்டி சுடலை அங்கிருந்து வந்தார் வராரு ஆன பந்தம் எரிகிறதும் தெரிகிறதும் ஐயா முகம் தெரிகிறதும் தெரிகிறதும் தீப்பந்தம் எரிவதும் இந்த தெய்வத்தின் முகம் தெரிவது ஆமா அவர் காலடி எடுத்து வைக்காரு பாரு எப்படி சல் சல் சல்லு சத்தம் ஆமா ஜல்லி ஜல்லுன்னு வராரு அவரை பார்த்ததும் பயங்கரம்னா உடம்பு நடுங்கிரும் ஆமா புல்லு அடிக்கி அப்போ இந்த ஆனக்குட்டி ஐயர் மகன் மாயாண்டி சுடலை வருவதை கண்டார் கண்டாள் அவள மாயாண்டிய கண்டிட்டாள் கெட்டு வைமாறன் அவள வீட்டுக்குள்ள போனமா மூணே முக்கா நாளிகை கக்கமா கக்குவா மாயாண்டி அருளா ஆண்டு மகம் அடிந்தாள் மரணலோகம் சேர்ந்தாள் செத்து மகம் அடிந்தாள் செத்து மகம் அடிந்தாள் காப்பாத்தி செவலோகம் சேர்ந்தாள் அவன் ஆண்டு மகம் அடிந்திருக்கா மரணலோகம் சேர்ந்திருக்கா மாயாண்டிய கண்டாயம் பாப்பாத்தி ஆமா துடுக்கிட்டு எழுந்திருத்து வீட்டுக்குள்ள போன மகா மக 3.25 நாளையில் ரத்தமா கக்கினார் ஆமா ஆண்டு மடிந்தா இந்த மாயாண்டி அருளால மரணலோகம் சேர்ந்தார் சேர்ந்துட்டாள் பார்த்தார் உச்சார் உறவினர்கள் அமையே அது அந்தணர்கள் வீடு இல்லையா ஆமா அந்தணர்கள் வீட்டுல என்ன பிணங்களை ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க ஆமையே அதுவும் இல்லாம அன்னைக்கு பார்க்க நிறைந்த பௌர்ணமி 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 உடனே அவளை அடக்கம் செய்ய வேணும் என்று ஆமா என் பாப்பா பெண்கொடியை எடுத்து எடுத்து அவர் எப்படி அடக்கம் செய்கின்றார் தெரியுமா எப்படி இறந்ததொரு பாப்பாத்தி இறந்ததொரு பாப்பாத்தி அழுதுமல்ல கரையே அழுது கரையே கழுவி குழுப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து வானதற்கு கொண்டு வா மாயான கரையதி கல்லடிக்கு கட்டடி கட்டைக்கு மேலே
பிணத்துல மீதமுள்ள பிணத்தை எல்லாம் ஐயா மேல அள்ளி போடுதார். ஏன்னா அவருக்கு பிணத்து மேல அவ்வளவு ஒரு ஆசை. மீதமுள்ள பிணங்களை எல்லாம் ஐயா மேலெடுத்து போட்டார். மணி குடலை உருவினார், மாலையா போட்டார். மண்ட ஓட்டை பிடுங்கினார், மாவு போல தின்னார். கையெலும்பு முடித்தார், கரும்பு போல தின்றார். இப்படி பிணங்களை அருந்திய சுடலை 3.25 நாளிகையில் இந்த பிணங்களை எல்லாம் அறிந்து விட்டு மீதமுள்ள பிணத்தை ஒரு பொட்டணமா கட்டுதார். ஏன் நம்ம செய்த மகிமைய இந்த நாடு நகரம் நம்ம அம்மா பார்வதி அறியணும் தெரியணும். அம்மா பார்வதி அறிய வேணும் தெரிய வேணும் என்று மீதமுள்ள பிணத்தை எல்லாம் பொட்டணமா கட்டி கைலாசம் வந்தார். இப்படியே நம்ம தொட்டில்ல படுக்க முடியுமாப்பா? முடியாது. 6 மாத பிள்ளைக்கே கால 2 வெளியே தொங்கும். இப்பேற்பட்ட அவதாரத்தை எடுத்த நம்ம மீண்டும் பிள்ளையா வடிவத்தை எடுத்து பிள்ளையா தொட்டில்ல படுத்துக்கிடணும். பார்வதி வரணும், நம்ம செய்த மகிமை அறியணும் என்ற அப்பனாகிய என் மாயாண்டி சுடலை அவர பெரிய நல்ல சொருபமே பிள்ளை நல்ல சொருபமா மாய நல்ல சொருப வீட்டு மாய நல்ல சொருப வீட்டு மகளையா சொருபம் கொண்டாரு. கொண்டு வந்தார் பாரு பெணப்பட்டணம். அது எங்க இருக்கு? அது தலைமாட்டுல இருக்கு. ஐயாவுக்கு தலைமாட்டுல இருக்கு பெணப்பட்டணம். ஆமா, பொட்டணமா வச்சிருக்காரு. தலைமாட்டுல வச்சு தலைவாணியா வச்சு உறங்குறாரு. அப்ப என் மாயாண்டி பெணப்பட்டணத்தை தலைக்கு வைத்து பிள்ளையாக படுத்திருக்கும் போர்வது பார்வதி எட்டி பார்க்க வரவே இல்ல. வரல. பிள்ளைய கண்டா பகவான மறக்கா, மறந்தாள். பகவான கண்டா பிள்ளைய மறக்கா, மறந்துட்ட. அப்ப இந்த பார்வதி என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? இந்த பார்வதி வரணும்னா முதல்ல நம்ம ஒரு குரல் ஓசை கொடுக்கணும். எங்க ஆண்டவன் தாயாண்டி அரணார் மகன் சுடலாயா வயல் வசித்த பிள்ளை போல வயல் வசித்த பிள்ளை போல வாய் திறந்து அழுவார மல்லிகைப்பூ மேனி ஒரே மாமிசவாட, செண்பகப்பூ மேனி ஒரே செத்த பிணவாட அடிக்கி பார்வதி எட்டி பாக்கா பிள்ளைக்கு ஊன் இருந்து வடிஞ்சுகிட்டு இருக்கு கடவா ஓரமா. அப்பந்தான் பயந்தா பகவானை அழைத்தார். இனி இந்த பிள்ளை வேண்டாம், இவனை பூலோகம் அனுப்புங்க. இன்னைக்கு பிணம் இருந்துச்சு சாப்பிட்டான், நாளைக்கு பிணம் இல்லன்னா நம்மளையே அடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான். பிள்ளையா கேட்ட நீர் பிணம் தண்ணிய கொடுத்துட்டேர் ஐயா, மதலை வரத்தம் கேட்டேன் மாமிசம் தண்ணிய கொடுத்துட்டேரு. அப்பந்தான் பார்வதாதேவி சிவபெருமானை அழைத்து சொன்னார், இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இறைவா, இவனை பூலோகம் அனுப்புங்க
அப்படிங்க. ஆமா. அப்பந்தான் இந்த ஆண்டவன் பார்த்தார். என்ன? மாயாண்டி சுடலை அழைத்து மாயான பிறவிலை தின்று மாயான கரையிலே மாண்ட பிணங்களை தின்றதுனால மகனே உனக்கு இடம் இல்ல. இல்லப்பா. தில்லைவனம் போன உனக்கு என்ன? தெய்வ கைலாசத்துல இடம் இல்லையப்பா. இடம் இல்லப்பா. மாணிக்க கையில எல்லாம் இப்படி மாமிசத்தை கலந்துட்டிய. நீ பூலோகம் புறப்பட்டு போக வேணும் என்று சொன்னபோது அப்படி நான் பூலோகம் போகணும் நினைச்சா என்ன செய்யணும்? கைலாசத்திலே நான் பிறந்து வளர்ந்ததுக்கு ஆதாரமாக நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலைகளை சாத்தி 6 காலம் பீடம் போட்டு எனக்கு அர்த்தசாம ஊட்டு போட்டு கொடுக்கணும். 8 நாள் விரதங்களை செய்து காப்பு கட்டி நோம்பிருந்து 8ஆம் நாளையில வியாழக்கிழமை என்று குடியழைப்பு நடத்தணும். குடியழைப்பு அன்னைக்கு எங்க தாய் மாமன் கோபால கண்ணனே புலவரா வில்லு படிக்கணும். அன்னைக்கு பிறந்தது மாயாண்டிக்கு இந்த வில்லு. ஆமா, அன்னைக்கு பிறந்ததா இத வச்சு நம்ம பிழைச்சிக்கிட்டு. அதனால இன்னைக்கு நம்ம பிழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயா கிருபையினால. வியாழக்கிழமை என்று ஐயனார் திரு கதைகளை பாடினோம். எப்பா வெள்ளி நல்ல கிழமையில மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில பகவான் எனக்கு கோமரமா நீங்க பயிரெடுத்து ஆடி வரணும். ஆமா, உன்னை பெற்றதுக்கு நாங்க குடும்பத்தோட நின்னு ஆடுவோம். என்ன வளர்த்தாலே எங்க அம்மா பேச்சுக்கு கோமரமா எங்க அம்மா பார்வதி ஆடி வரணும். நாங்க கோமணம் கட்டி ஆடுறோம் ஐயா. கோமணம் கட்டி நீ என்னைக்கு ஆட வேண்டாம். சரி. வேட்டி கட்டி உன்னை பார்க்க முடியல. இல்ல கோமணம் கட்டி வர நீ ஆர்பாச்சு கட்டி ஆடுறோம்ங்க. அப்படி விவரமா சொல்லு. ஆடி 2 பேரும் வரும்போது மத்தியானம் மதியம் போல தெய்வ கனியானை பிறவி செய்து எனக்கு கைவிட்டு கொடுக்கணும். 7 வரன் போட்டு எனக்கு 7 பலி கொடுக்கணும் அப்பா. ஆமையா. 7 பலிகள் எனக்கு என்ன பலிகள் தெரியுமா? எப்படி? எனக்கு சூலாடு ஒரு வரன், சுடலையான மாயாண்டிக்கு சூலப்பண்ணி ஒரு வரன், எனக்கு பாலாடு ஒரு வரன், எப்பா பாலு பண்ணி ஒரு வரன், எப்பா சங்கிடா ஒரு வரன், சேவக்கோழி மறு வரன். 7வது வரனிலே எனக்கு எருமக்கடா வழிகளை கொடுத்து வெள்ளிக்கிழமை என்று எனக்கு இரவு நேரத்துல 1 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். முட்டை கோழி கறி சமைத்து முளியரிசி சாதம் பொங்கி 11:30 மணிக்கு எனக்கு படப்பு போடணும். நான் காட்டுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கருங்கடாயும் பலி கொடுக்கணும் அப்பா. இத்தனையும் தந்தா நான் பூலோகம் போக வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆட்டும் என்று மாயாண்டிக்கு 21 தேவதைக்கு 61 பந்திக்கும் கைலாசத்தில் நிலையத்தை போட்டாங்க. அவருக்கு முன்னால இந்த மாயாண்டிக்கு 8ஆவது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலைகளை சாத்தி ஆண்டவன் தான் சுடலையா கைலாசம் தன்னதில பரமமாக மாயாண்டி 8 நாள் விரதம் இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமையில ஆண்டவன் தான் மாயாண்டிக்கு 8ஓடு 8 நாளா ஊட்டு போட்டு கொடுப்பாரா. ஊட்டு போட்டு கொடுக்கும் போது பலிகளையும் வாங்கி கொண்டு பகவா மகன் சுடலையா கைலாச மலையிலே 8ஓடு 8 நாளாக மாயாண்டி கேட்டபடி குடைகளை வாங்கி கைலாசத்திலே நிலையங்களை வச்சு கொலுவிருந்து வருகின்றாரே. சரி.